ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஒரு ஏழ்மையான மனிதன் ஒருவரை பற்றி நாம் இங்கே விளக்குகின்றோம். அது தற்பொழுது மிக குறுகிய காலத்துக்குள் நடந்தேறிய ஒன்று. ஒரு வருட காலத்திற்குள் இது நடந்த ஒரு அற்புதம். இதைப்போல் நீங்கள் எல்லாம் செய்து நன்றாக செல்வ செழிப்புடன் இருப்பதற்காகத்தான் இந்த பதிவே தவிர வேறு விளம்பரம் அல்ல. இதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு நல்ல காரியம்தான். அதாவது ஒரு மனிதன் பரம ஏழையாக இருக்கும்பொழுது ஒரு பெரிய மனிதர் அங்கே போய், என்னப்பா இப்படி சும்மா உட்காந்துருக்க அப்படி கேட்கும்போது, நான் என்னையா பண்ணுறது, வறுமை தாண்டம் ஆடுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது, என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கலை அப்படின்னு. நீ ஒன்றும் கடவுளை பற்றியெல்லாம் நீ ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகள்லாம் செய்ய வேண்டாம். இதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே வந்தாக்க இறைவன் உன் அருகில் இருந்து உனக்கு உதவி செய்வார். நீ செய்து தான் பாரேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். என்ன சொன்னார்? நீ தினமும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கும் தர்மம் உன்னுடைய வாழ்க்கையே பெரிய அளவிலே மாற்றி நீ வீறு நடை போடுவாய். எல்லோருக்கும் அதை உபயோகம் உள்ளதாக கூட செய்வாய். எல்லோருக்கும் வறுமையை போக்குவாய். கஷ்டத்திலிருந்து நீ வெளியில் வந்து விடுவாய் என்று மட்டும் சொன்னார். அதுதான் இவருடைய காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்படி பழமையான சாஸ்திரங்கள், எத்தனையோ சாஸ்திரங்கள் சொல்லும் ஒரு ஆழமான உண்மையை ரகசியமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதையே அவர் கவனமாக பிடித்து கொண்டார். இப்படி பசி தீர்ப்பது என்கின்ற ஒரு வைராக்கியம். பசி என்றால் அது பரம தர்மம். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, வாயில்லாத ஜீவன்களுக்கும் உயிரினங்களுக்கும் உணவளிப்பதே மிக மிக உயர்ந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. ஆரம்பிப்போம். தர்மம் தலை காக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை அடிக்கடி நாம் கேட்கின்றோம். ஆனால் யார் மனதார தர்மம் செய்கின்றார்கள்? இப்படி அந்த தர்மங்களில் மிக மிக சிறந்தது, எளிமையானது, உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது. இது வெறும் நம்பிக்கை மட்டும் அல்ல, நடந்த உண்மை. பல நூறு பேர் இந்த ஒரு வருடத்தில் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு நன்றாக இருக்கின்றார்கள். அதையே எல்லோரும் செய்யும்பொழுது நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இதை சொல்லுகின்றோம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒரு 5 நிமிடம் 2 நிமிடம் தினமும் அதற்கு செலவிட வேண்டும். இது வெறும் நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க. நம் மனதையும் நமது கர்மாவையும் மிக மிக வேகமாக சுத்தப்படுத்தும். இது ஒரு ஆன்மீக வழி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மை சம்பவமானது. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு எளிய மனிதர் ராமசாமி, அவரது வாழ்க்கை எப்பொழுதும் மிக மிக சிக்கல்கள் நிறைந்து எப்போ பார்த்தாலும் மன கஷ்டம், வேதனை, அப்படியே வேதனையிலே வாழ்ந்து வேலை இல்லாமல், குடும்பத்தில் அமைதியே இல்லை, பிரச்சனை, சண்டை, வம்பு, பதட்டம், எப்பொழுதும் சண்டை. இப்படி ஒரு நாள் ஒரு முதிய சன்னியாசி போல் ஒருவர் அவரிடம் வந்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா? நான் சொல்வதை கேட்பியா? அப்படியானால் நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன சொல்லுங்க ஐயா? பேசவே முடியாத உயிர்களுக்கு உணவு அளி, அதுவே உன் பரிகாரம் என்று சொல்லி மறைந்து விட்டார். அதை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் ராமசாமி அதை தனது வாழ்க்கையிலே செயல்படுத்த தொடங்கினார். அவர் செய்த சிறிய தர்மங்கள்: தினம் காலையில் காகங்களுக்கு கொஞ்சம் உணவு வைத்தார், வீதியில் வரும் நாய்களுக்கு கொஞ்சம் சோறு அளித்தார், அருகில் இருந்த குளத்தில் மீன்களுக்கு உணவு போட்டார், வாரத்துக்கு ஒரு முறை பசுகளுக்கு புல்லு கீரையெல்லாம் கொடுத்தார், வீட்டின் முன் சிறிது சர்க்கரை ரவை இவைகளை எறும்புகளுக்கு அளித்து வந்தார். வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன பார்ப்போமா? சில நாட்களிலே பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் மாதங்கள் கழித்து கொஞ்சம் மெதுவாக அவரது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. மன அமைதி கிடைத்தது. குடும்பத்தில் சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அறவே மறைந்து விட்டன. வேலை வாய்ப்புகள் தேடி தேடி வந்தன. உடல் நலம், ஆரோக்கியம் மேம்பட்டு ஆரோக்கியத்துடன் இருந்தார். அவருக்கே ஒன்றும் புரியவில்லை. வாழ்க்கையில் மெதுவாக ஒரு ஒளி வரத் தொடங்கியது. எந்த உயிர்களுக்கு உணவளித்தால் என்ன பலன் என்று நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். சாத்திரங்களில் கூடப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயம் என்று சொல்லுகின்றோமே, அதை நீங்கள் கடைபிடிங்கள். அப்படி செய்தவர்கள் தான் இன்று நாட்டை ஆளுகின்றவர்கள். இதை பாமர ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லையே, ஏன்? அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். நீங்கள்
குளங்களிலே ஆறுகளிலே ஆமை இருக்கும். நீங்கள் போடுங்கள், அதுவாக வரும். ஆமைக்கு உணவளித்தால் செல்வ செழிப்பு நிரந்தரமாக அதிகரிக்கும். காகங்களுக்கு உணவு, இதனால் பித்திருக்களுடைய சாபங்கள் நீங்கி பித்திருக்கள் முன்னோர்கள் திருப்தி அடைந்து பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். ரோட்டில் போகிற வர குரங்குகள் சாலைகளிலே நீங்கள் செல்லும் இடத்திலே பல இடங்களிலே குரங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அவைகளுக்கு உணவு கொட்டால் திடீர் என்ற விபத்து வராமல் உங்களை அந்த குரங்கினுடைய ஆசி உங்களை கவர்ந்து செய்யும். திடீர் மரணம், அகால மரணம் ஏற்படாமல் தவிர்க்கப்படும். எத்தனையோ நாய்கள் அதற்கு சாப்பாடு போட்டீங்க, அதனால் நவக்கிரக தோஷமே வராது. நல்ல நிவாரணம் பெற முடியும். எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்து கொண்டு செல்வீர்கள். பசுக்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கும் போது அந்த 33 தேவர்களும் கடவுளும் அருள் புரிந்து கர்ம வினையை அப்படியே துடைத்து எறிவார். குளம் ஆறுகளிலே கோவில் குளங்களிலே உள்ள மீன்களுக்கு நீங்கள் உணவு விடும்போது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அது நீங்கி நிவர்த்தியாகி மனசு அப்படியே எளிமையாக சுத்தமாகிவிடும். புறாக்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது பூர்வ ஜென்ம சாபங்கள், எத்தனையோ பூர்வ ஜென்ம சாபங்கள் என்று சொல்வார்கள், அது நிவர்த்தியாகிவிடும். கிளிகளுக்கு உணவு கொடுக்கும்போது நல்ல ஞானம், புத்தி கூர்மை, நல்ல மன வளர்ச்சி இவை ஏற்படும். மயில்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கும் பொழுது தவறான ஆசைகள் மனதை விட்டு ஓடிவிடும். மைனா தம்பதியரிடையே ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு நடுப்புற உள்ள மன வேற்றுமை உடனடியாக நீங்கி சந்தோஷமாக இருப்பார்கள். அணிலுக்கு உணவு போடும்போது அது சாப்பிடும்போது தானியமோ பழமோ சாப்பிடும்போது காதலில் வெற்றி. எறும்புகளுக்கு நீங்கள் சின்ன ரவை கலந்த நாட்டு சர்க்கரை கலந்த உணவை போடும்போது கோடான கோடி கர்ம வினைகள் உடனே தீர்ந்து சந்தோஷம் இருக்கும். எருமைகளுக்கு உணவு கொடுத்தால் தீய மரண யோகம், திடீர்னு தீப்பத்தி எறியறது, ஏதோ தவறான சாப்பாடை சாப்பிட்டு திடீர் மரணம், அல்ப ஆயுசு, படுத்த படுக்கை, இப்படி மரண யோகமாகவே நடந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அந்த மரண யோக பயம் நீங்கி நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள். குதிரைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது குறிப்பாக குதிரைக்கு நல்ல அருகம்புல், கொள்ளு, வேக வைத்த கொள்ளில் வெல்லம் போட்டு அவித்து அதை கொடுக்கும் பொழுது அப்பரிமிதமான செல்வம். அரசியல் செய்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். யானைகளுக்கு உணவு கொடுக்கும்போது வயிறார யானை வளர்ப்பவரிடம் முன் அனுமதி பெறுங்கள். யானைக்கு கொடுக்கும்போது 16 விதமான செல்வங்கள். இதுதான் ராஜயோகம். இப்படி சரியான புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே ராஜயோகம் என்பதில் சந்தேகமே கிடையாது. எந்த கிரகம் எங்கே இருந்தால் என்ன, இன்றைய ராசி பலன் கேட்டுக்கொண்டு அதில் ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்தை கழிப்பதை விட உங்களுடைய இறைவனை, உங்களுடைய தாயாரை, தந்தையை வணங்கி தினமும் இதை சிறிது சிறிதாக செய்து வாழ்க்கையிலே குறைந்தது ஒரு 3 மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை மேம்படும். எத்தனையோ பேருக்கு நல்ல உயர்ந்த இடத்திலே வேலை பார்த்து லட்சக்கணக்கில் சம்பாதித்தவருக்கு வேலை பறிபோய் கொண்டே இருக்கின்றது. காரணம், அவர்கள் இதை கண்டிப்பாக செய்தே இருக்க மாட்டார்கள். எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையே சார், அதை விடுங்கள், எப்பொழுது செய்ய ஆரம்பிங்கள். நாளைக்கு போனது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் செய்ய வேண்டாம். இதை எளியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பாமரர்கள், படித்தவர்கள், ஏன் பணக்காரர்களும் இதை செய்துதான் ஆக வேண்டும். காரணம், நாம் வைத்திருக்கின்ற பொருள் நம்மை காக்க என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதனால் பெரும் வேதனைகளும் சோதனைகளும் வராமல் நாம் தைரியமாக கையை வீசி நிமிர்ந்த நடையுடன், அதாவது வெளியிலே உலகத்திலே பெரும் மரியாதையுடன், அந்த நல்லவரியா, இவர் ரொம்ப நல்லவர், நல்ல மனுஷன் அப்படிங்கிற பேரும் புகழுடன் நீங்கள் வாழ்வீர்கள். இதில் எந்த விதமான கருத்து வேற்றுமைக்கு இடமே கிடையாது. எளிமையான முறை, முழுமையான பலன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.